Exercise 7.3 la 4th la second sum. Using the Lagrange's mean value theorem, determine the value of x at which the tangent is parallel to the secant line at the endpoints of the given interval. அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு given ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு 2 கண்டிஷன் செக் பண்ணணும். அந்த கண்டிஷன் செக் பண்ணதுக்கப்புறம் அது சாட்டிஸ்ஃபை ஆணுச்சுன்னா தான் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜருக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கிவன் கொஸ்டினை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது கண்டினியூஸாக இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணணும். கண்டினியூஸாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இன்டர்வல்லேருந்து எந்த நம்பர் எடுத்து இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் டினாமினேட்டர் வந்து நம்மளுக்கு 0 ஆகக்கூடாது. அதாவது இதனுடைய ஆன்சர் எஃப்எக்ஸினுடைய ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டிக்கு போகக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா எஃப்எக்ஸ் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இதுலேருந்து எந்த வேல்யூ சூஸ் பண்ணாலும் இதில் டினாமினேட்டர் டேர்முங்கிறது எக்ஸே கிடையாது. இங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம், அசம்ஷன் பண்ணால் 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ இதில் எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த 1ங்கிறது மாற போகிறது இல்லை இல்லையா? அப்போ எந்த இதுக்குமே ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டிக்கு போக போகிறதில்ல, டினாமினேட்டர் 0 ஆக போகிறதில்ல. அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம், எஃப்எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இன் க்ளோஸ்ட் இன்டர்வல். க்ளோஸ்ட் இன்டர்வல்னால் இந்த லிமிட்ஸ் இந்த 3, 11ஐயும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓப்பன் இன்டர்வல்னால் அதை விட்டுட்டு எடுத்துக்கணும். க்ளோஸ்ட் இன்டர்வல்னால் அது ரெண்டுத்தையுமே சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செகண்ட் கண்டிஷன் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, எஃப்எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியபிளா அப்படின்னு பார்க்கணும். இப்போ எஃப்எக்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் என்ன ஆக போகிறதில்ல, நம்மளுக்கு டினாமினேட்டரில் எக்ஸ் வர போகிறது கிடையாது. அப்போ டினாமினேட்டரில் நம்ம என்ன வேல்யூஸை சூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு டினாமினேட்டர் 0 வர போகிறதில்ல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறதுனால எஃப்எக்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லிடலாம். ஓகேவா? டிஃப்ரென்ஷியபிள் இன் ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வலில் தான் இந்த டிஃப்ரென்ஷியபிள் கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூ ஆயிடுச்சு. ஓகேவா? போத் த கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யலாம், அந்த மீன் வேல்யூ தியரம் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. பிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி இருக்குன்னா ஏ கமா பி அந்த மாடலில் இருக்குது. ஓகேவா? ஏ கமா பி இதோட வேல்யூ அதுதான். ஏங்கிறதுக்கு 3, பிங்கிறதுக்கு 11. ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் பி அப்படின்னா என்ன செய்யணும், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த கிவன் கொஷினில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த 11 சப்ஸ்டியூட் பண்ணணும். எங்கெல்லாம் ஏ தேவைப்படுதோ, அதாவது எஃப் ஆஃப் ஏனா எஃப் ஆஃப் 3 இல்லையா, எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே 3 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேவா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும், இதை செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை நம்ம அந்த ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். இப்போது அதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்போ என்ன ஆகும்னா, எக்ஸ் ஸ்கொயர் சம் வந்து -9x, ப்ராடக்ட் வந்து 7 2s are 14. ஓகேவா? இதுதான் நம்ம ஃபேக்டர். இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2x. அதாவது என்ன பவர் இருக்கோ அந்த பவர் முன்னாடி வந்துடும், இன்ட்டு அந்த எக்ஸு மேலே இருக்க பவரில் ஒன்று குறைஞ்சிரும். ஓகேவா? அதுதான் ஃபார்மேட். -9 இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 1, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது 2x மைனஸ் 9. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், எஃப் ஆஃப் பி எஃப் ஆஃப் ஏலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போது எஃப் ஆஃப் பி என்ன அப்படின்னா, எஃப் ஆஃப் பிங்கிற இடத்துல என்ன இருக்குது, 11 இருக்குது இல்லையா, ஸோ எஃப் ஆஃப் 11. அப்போ எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 11 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 11 மைனஸ் 2 இன்ட்டு 11 மைனஸ் 7. 11 மைனஸ் 2ங்கும்போது 9 இன்ட்டு 11 மைனஸ் 7 இஸ் 4, which is equal to 9 4s are 36. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஏ வேணும். ஸோ எஃப் ஆஃப் ஏங்கிறதுக்கு பதிலாக என்னது 3, இந்த எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸ் இருக்கு இல்லையா, 3, 11 அந்த அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஓகேவா? எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 3. ஸோ எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம், நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 3 மைனஸ் 2 இன்ட்டு 3 மைனஸ் 7, which is equal to 3 மைனஸ் 2ங்கிறது 1, 3 மைனஸ் 7ங்கிறது -4, which is equal to -4 ஆன்சர். ஓகேவா? இப்போ அந்த ஃபார்மேட்டில் கொண்டு போய் அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணிட வேண்டியதான். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன செய்ய போகிறோம், நம்ம 2x மைனஸ் 9, which is equal to எஃப் ஆஃப் பியோட வேல்யூ என்னது 36, மைனஸ் எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது -4. அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 டிவைடட் பை பி மைனஸ் ஏ. பிங்கிறது 11, ஏங்கிறது 3. ஸோ 11 மைனஸ் 3, which is equal to 36 + 4ங்கிறது 40 டிவைடட் பை 8. ஓகேவா? 1 8s are 8, 5 8s are 40. அப்போ 2x மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 5னு கிடைக்குது. இதை இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்க வேண்டியதான்.
2x is equal to 5 plus 9 அந்த பக்கம் 9 போயிடும் ஸோ 2x is equal to 9 plus 5 14 x is equal to 14 by 2 which is equal to 7 implies x ஓட வேல்யூ என்னது 7 இப்போ நம்மளுக்கு x is equal to 7 கிடச்சிருக்கு இப்போ x is equal to 7ங்கிறது நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்காங்கிறத பார்க்கணும் ஸோ இட்ஸ் பிலாங்கிங் டு 3,11 அந்த 3,11ங்கிற இன்டர்வல்குள்ளார இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் ஓகேவா therefore x is equal to 7 அந்த critical point என்னது 7 எழுதிக்கலாம் c is equal to 7 okay